உகந்தையிலிருந்து பெருமானிட்ட நடையிலே போய் கொண்டு 20 வருஷம் கூடி போகிறோம். இந்த முறை என்ன மாதிரி இருக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான யாத்திரை பத்தர் கூட்டம் கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமான பக்தர் இருப்பதாக போன சென்ற வருடம் சாம்பிராணிகள் எல்லாம் இந்த இடத்துல ஏற்றுறதா பார்க்கலாம். சித்திரர்களின் குரல் என்ற பல காய்த்தமிழருக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க கதிராமகாந்தனுடைய பாத யாத்திரை அடியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து இறங்கிய இடமாக கூறப்படும் உகந்தையில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு உகந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பாதை வந்து இந்த யாத்திரைக்காரர்கள் வந்து நீங்கள் போகிறத தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த யாத்திரைக்காரர்கள் வந்து உகந்தையிலேருந்து இன்றைய தினம் காலை 6 மணிக்கு காட்டுப்பாதையில் வந்து தங்களுடைய யாத்திரையை வந்து நடந்து போய் கொண்டிருக்க காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அது என்ன மாதிரி நடக்குது, இந்த முறை பக்தர்களோட கூட்டம் எல்லாம் அதிகம் என்றெல்லாம் கூறினோம் எல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் எல்லாரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் நாங்கள் ஒரு காலம் உங்களுக்கு வரும். காலை திறந்து பார்ப்போம். எல்லாருக்கும் வந்து முருகன் அருள் கிடைக்கணும், எல்லாரும் வந்து நல்லபடியாக இந்த பயணத்தை வந்து பூர்த்தி செய்யணும் என்று நேர்ந்து கொண்டு இந்த காலையை பதிவேற்று. இப்போ யாத்திரைக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திலேருந்து இப்போ ஓய்வெடுத்து வெளுக்கடை போயிடும். இப்போ அப்படியே அப்புறம் 4 மணி 4 இப்போ வரும் யாத்திரைக்காரர்கள் இந்த ஒரு ஆலயத்தில் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதிகளவிலான யாத்திரை அடியார்கள் வந்து இப்போ கதிராமத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கணும். அதாவது உகந்தைக்கு போய் உகந்த முருகப்பெருமான தரிசனம் செய்து விட்டு தான் இப்போ கதிராமம் போக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பெண் அடியார்கள் அதிகமாக செல்வதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வான என்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். காலையில் வந்து 5:10க்கு வந்திருக்கிறோம். இப்போ பாருங்க யாத்திரைக்காரர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து அவளுடைய யாத்திரை பயணங்களை மேற்கொள்ளினோம். அதோட சிங்கள உறவுகளும் வந்து இந்த இடத்துலேருந்து வெளுக்கடினோம். இங்கே பாருங்க எல்லாம் யாத்திரைக்காரர்கள். இப்போ நாங்கள் குமண தேசிய பூங்கா அதாவது காட்டு வழி பாதையால் போய்கொண்டிருக்கோம். இப்போ பாருங்க யாத்திரைகள் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த காட்டு வழி பாதைக்குள்ள விடிய உள்ள அதாவது 5:10 தொடக்கம் 5:20க்குள்ள வரும் இந்த நேரம். இப்போ யாத்திரை அடியார்கள் வந்து போய்கொண்டிருக்கணும். போகிறதுக்கு முன்னுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆலயத்தில் வந்து பக்தர்கள் இருந்து தங்கி வழிபாடு செய்யணும். குமண தேசிய பூங்கா இப்போ காட்டுவழி பாதை வந்து திறக்கிறத முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்தர்கள் அனைவரும் வந்து அந்த இடத்துல ஒன்று கூடுறத வந்து பார்க்கலாம். காட்டு வழி பாதை வந்து திறக்கிறத முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாரும் அதாவது யாத்திரை அடியார்கள் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த இடத்துல போய்கொண்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு வழி பாதை வந்து திறப்பதாக கூறப்படுகின்றது. இப்போ பாருங்க பக்தர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும். பாருங்க பக்தர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் பயணங்கள் மேற்கொண்ட யாத்திரை அடியார்களும் வந்து நிற்கணும். அவருடைய கனவு இந்த கதிர்காமத்தை போய் அடைவது தான். இப்போ இந்த யாத்திரை அடியார்கள் இந்த காட்டு வழி பாதை வந்து காட்டு வழியால் வந்து இப்போ கதிர்காமக்கு வந்து அடைவினோம். இவங்க குழந்தையெல்லாம் தூக்கி கொண்டு அரோவரான்னு சொல்லி கொண்டு போயினோம். அதோட சிங்கள அடியார்களும் போய்கொண்டிருக்கீங்க யாத்திரைக்கு. காட்டு மண் போகுது பாருங்க.
இங்கே நிற்கணுமே தண்ணி குடிக்க வந்திருக்கணும். காட்டு வழி பாதை திறக்கிறது மட்டும் இப்போ எல்லாரும் வந்திருக்கோம். இந்த இடத்துல உணவு கொடுக்குறது பார்க்கலாம். அடியார்கள் பற்றி வர வர இப்போ காட்டு வழி பாதை வந்து திறக்கப்பட்டு யாத்திரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் கொண்டிருக்கணும். பாதயாத்திரை செல்லும் 10 அடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள். பாதயாத்திரை செல்லும் 10 அடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள். பாதயாத்திரை செல்லும் 10 அடியார்கள் தங்களுக்கு தரப்பட்டுள்ள குளிர்கான எத்தனை நாளாக சாமி யாத்திரை போகிறீங்க? நாங்கள் இந்த உகந்தையிலேருந்து வரோம் சாமி. உகந்தையிலேருந்து வரீங்க யாத்திரை விளக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு தான் கதிராம் உகந்த பாதையால். இதுக்கு முதல்ல எத்தனை வருஷமா நீங்கள் யாத்திரை போய்கொண்டு இருக்கிறீங்க? நிறைய தூரம் போயிருக்கோம் சொல்லி. அம்மா எவ்வளோ ஆண்டுகளாக யாத்திரை போகிறீங்க? நாங்கள் ஒரு 20 வருஷம் கூடி போகிறோம். இந்த முறை என்ன மாதிரி இருக்கு இந்த யாத்திரை பயணம் உங்களுக்கு? நிறைய சனங்கள் ஆக்களை காண்றோம், கூட பேரை காண்றோம். இப்படி ஒரு காலமும் இல்லையா? இல்லை 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 இல்லை. இந்த முறை இப்படி இருக்கு. நிறைய சனம் வந்திருக்கிறாங்க. அதால இப்படி நெரிசல் இந்த முறை நெருக்கடியாக இருக்குது. நாங்கள் நேற்று வந்தோம். நாங்கள் நீங்கள் எங்கே இந்த யாத்திரை வளர்க்கிட்ட? நீங்கள் நாங்கள் கேட்டாத்தீவிலிருந்து
அங்கேருந்து யாத்திரையா வந்து உகந்தையிலேருந்து இப்போ போகிறீங்க. நேற்று வந்து சேர்ந்தோம். இன்றைக்கு வெளிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா நீங்கள் யாத்திரை போகிறீங்க? நாங்கள் ஒரு 20 வருஷம் கூடி போகிறோம். 20 வருஷமாக போய் கொண்டிருக்கோம். நேத்தியா இல்லை முருகனை வழிபாடு செய்கிறதுக்கா? முருகண்ட வழிபாட்டில் போய் கொண்டிருக்கோம். சரி அம்மா, நன்றி. இவையெல்லாம் யாத்திரை போய்கொண்டிருக்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா உகந்தையிலையும் கணக்கெடுத்து, அதாவது ஒரு குழு எத்தனை பேருண்டோ அந்த எண்ணிக்கை எடுத்து, அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த குழு எத்தனை பேருன்னு சொல்லி தான் இந்த இடத்தால இப்போ விட்டு கொண்டிருக்கணும், கணக்கெடுக்கணும். செல்வதற்கண்டு பாதை போடுறதுக்கு அந்த பாதைக்கு குறுக்கால வந்தாங்க, அந்த ஒழுங்காக வர சொல்லி தான் சில வர்றதை பார்ப்பீங்க. இதுக்கால வந்து கணக்கெடுத்து தான் முடியும். எத்தனை 1000 பேர் போய் நம்ம கணக்கெடுத்து தான் முடியும். மனிதர் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் வந்து இந்த இடத்துல குடியேறதால வந்து அவையில் இப்போ வந்து நிப்பாட்டை வைத்து விடுறத வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சரியாக கஷ்டப்படி நம்ம இப்போ இந்த ஸ்பெஷல் போஸ்ட் அவையில் தங்கள் குழுக்களுடனும் தங்கள் உடனுடனும் வரிசையாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாத யாத்திரை செல்லும் பக்த அடியார்கள் தங்கள் குழுக்களுடனும் தங்கள் உடனுடனும் வரிசையாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். குழுவுக்கான பத்திரிகைகளுடன் தங்கள் குழுவுடன் ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சொல்வழி வார்த்தை கேட்கால வந்து சரியாக வந்து இந்த இடத்துல ஒரு நெருக்கப்படி ஏற்படுது. ஏன்னா அவையில் அந்த கணக்கெடுத்து தான் இப்போ விடியினா அந்த கணக்கெடுத்து வந்து இவையில் வந்து கேட்கணும் இல்லை. ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுக்கு குழுக்களுக்காக தரப்பட்டுள்ள பத்திரிகையினை தங்கள் குழுக்களுக்காக தரப்பட்டுள்ள பத்திரிகையுடன் வரிசையாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தூய்மை மேற்கொள்ளாத பக்தடியார்கள் சிறிது நேரம் பத்திரிகையில் பதிவு செய்யப்படாத பக்தர்கள் தங்கள் குழுவுடன் சிறிது நேரம் நிற்குமாறு இதில் தங்களோட அந்த டீமை வந்தெல்லாம் முப்பாவில் மிஸ் பண்ணிட்டோம். அப்போ அதால் வந்து தவற விட்டுட்டுனா அதால் வந்து இதில் பெரிய ஒரு இழுபறை நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாத யாத்திரை தங்கள் குழுவுடன் வரிசையாக வரும்போது உங்களுக்கான பாதையை கடப்பது இலவாக அமையும். தங்கள் குழுவுடன் வரிசையாக வரும்போது பாதையை கடப்பதற்கான இலவாக அமையும். பாத யாத்திரை செல்லும் பக்தடியார்கள் தங்கள்
இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான யாத்திரை பக்தர் கூட்டம் வந்த காரணமாக வந்து இதை கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கிறது வந்து மிகவும் ஒரு சிரமமாக இருக்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்று அவ்வளோ கூட்டமாக இந்த முறை இலகுவாக அமையும். கட்டுச்சீட்டுடன் உங்கள் குழுவுடன் வரிசையாக வருமாறு தாழ்வுடன் குழுவுடன் வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் குழுவுடன் வரிசையாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எவ்வளோதான் கிளியர் பண்ணினாலும் வந்து சொல்கிறத கேட்கணும் இல்லை. தங்களுக்காக தரப்பட்டுள்ள கட்டுச்சீட்டுடன் தங்கள் குழுவுடன் வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பக்தர்கள் தங்கள் குழுக்களுக்காக சரியான பக்தர் கூட்டத்தில் செல்லும் பக்தர்கள் தங்கள் குழுக்களுக்காக தரப்பட்டுள்ள தனது கடமையை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக செய்கிறார் இந்த அதிகாரி. இதில் இந்த குழப்பத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போயிட்டு திருப்பி வரதான் இதில் இந்த சரியான ஒரு நெரிசல் வர்றதை பார்க்கக்கூடியா இருக்குது. அவையில் போயிட்டு தங்களோட அந்த குழு ஆக்களை வந்து திரும்பி தேட வரணும். அப்போ அதால் வந்து தான் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஒன்றாக வரும்போது பாதையை கடப்பது இலகுவாக அமையும். இல்லாவிடில் தங்கள் குழுக்களை தனியார் பாத யாத்திரை செல்ல பக்தர்கள் தங்களுக்கு தரப்பட்டுள்ள கட்டுச்சீட்டுடன் தங்கள் இதில் வந்து பதியப்பட்டு அதுக்கு பிற்பாடு வந்து ஆக்களை அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். உள்ள எத்தனை பேருண்டு அதிகப்படியான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல இப்போ நிற்கணும். அதோட இங்கே முதலுதவிக்கு ஆக்கள் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. எல்லாரும் போய் கொண்டிருக்கணும். இதுதானா காட்டு வழி பாதை. இந்த பாதையால் தானே யாத்திரைக்காரர்கள் போக வேணும். இப்போ எல்லோரும் போய் கொண்டிருக்கணும். நீங்கள் பார்ப்பீங்கள். அதோட இதில் வந்து களைப்பில் வந்து இருக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. காட்டு வழியில் போகிறவர்களுக்கு தண்ணிகள் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறதுக்கும் வந்து இதில் அமைப்புகள் இருக்கதா கூறப்படுது. இது வந்து சிங்கள உறவுகள் இதில் வந்து யாத்திரை போயிருந்த காட்டு வழியால் முதல் இந்த காட்டு வழி பாதையால் நான் பயணம் செய்கிறேன். ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுவேன். இஞ்சால பாருங்க, இந்த வெளிநாட்டவர்கள் வந்து இந்த குமண பூங்கா வந்து சுற்றி பார்க்குற ஆக்களும் இதில் வந்து நிற்கினோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த முறை நீங்கள் கதிராம பாத யாத்திரை போகிறீங்களா? எத்தனை ஆண்டுகள் அதோட இந்த பாத யாத்திரை போகிறீங்க? நான் பாத யாத்திரை இந்த முறை நம்மள முறை 2 முறை போயிட்டு வந்தேன். பாத யாத்திரை இந்த முறை தான் எனக்கு புது அனுபவமாக இருக்குது. என்ன மாதிரி இந்த முறை சரியான பக்தர் கூட்டம்லாம் சொல்லினா வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் இருப்பதாக சென்ற வருடங்கள் போன பக்தர்கள் கூறிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இருக்கிறது கூட இடம் இல்லை. அணில பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைனா அவங்களோட அன்றாட தேவைக்காக குடிக்கிறதோ இந்த காலை கிடங்கு முடிக்கிறதுக்கோ போதுமான இடவசதி இல்லாத எல்லோரும் கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. அது மிகவும் அந்த மக்கள் அந்த இடங்களை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும்னு சொன்னால் போதிய அளவு டொய்லெட் வசதி இல்லாத காரணத்தினால தொடர்ந்து மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனபடியாக
அது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றது தனவந்தர்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு போதிய வசதியோட மலைசல கூடங்கள் அமைச்சு கொடுக்கணும். இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த மலைசல வசதியை அமைத்து கொடுக்க மட்டுமில்லை, அதை செய்யாமல் துப்புரவு செய்கிறதுக்கு இருக்கணும். அதே போல் லைட் வசதியும் செய்து கொடுக்கணும். கரண்ட் இல்லாத இருட்டில் ஒரு பயங்கரமான சூழல் வந்து உருவாகுதுங்க. மக்கள் முண்டியடிச்சு கொண்டு போலியில் லைனில் நின்று கொண்டு இருக்காங்க. ஒவ்வொரு வரிசையாக நிற்கிறாங்க காலைக்கிழங்கு முடிப்பதற்காக. அந்த இதில் சில இதெல்லாம் வந்து ஒரு அவசரத்துக்கு செய்கிற வேலை போலியில் நின்று ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பின்னால் போய் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் போய் செய்கிறது ஒரு சிறந்த விஷயம் இல்லை. நீங்கள் எங்கே இந்த பாத யாத்திரை ஆரம்பிச்சு? நாங்கள் மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை நாள் பயணம்? நாங்கள் நேற்று காலையில் ஆரம்பித்து நாங்கள் பஸ்ஸு தான் வந்தாங்க. வந்து இந்த கோவிலில் வந்து நின்று இது பிறகு கதிராமத்துக்கு பாத யாத்திரை. காட்டுப்பாதை வந்து எத்தனை நாள் பயணம்? எனக்கு தெரியாது, சரியானது எனக்கு தெரியாது. சிலர் சொல்கிறாங்க 5 நாள், 4 நாள் சொல்கிறாங்க. அது எங்கட ஒருத்தருடைய மனநிலையை பொறுத்தல் நினைக்கிறேன். சிலர் வந்து மிகவும் அபூர்வம் அந்த ஆர்வமாக நடந்து கொண்டிருப்பாங்க. சிலர் வந்து நின்று அந்த காட்டில் தங்கி நின்று போகிறதுக்கு வசதிக்கு. சிலர் நினைக்கிறேன் எல்லாரும் அநேகமாக 15 அங்கே சேர வேண்டிய நிலைப்பாட்டில் வந்துருக்குறாங்க. அநேகமாக பெரிய இந்த வருஷம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கக்கூடிய அடுத்த வருடங்கள் இதை பற்றி சரியாக சொல்ல இருக்கிறது நல்ல முடியும். சரி, நன்றி. இதில் வந்து யாத்திரைக்காரர்களுக்கு ஃப்ரீயாக வந்து பேக் கொடுக்கினோம். அவையில் அந்த சாமானெல்லாம் கொண்டு போகிறதுக்கு. கேட்டுக்கொள்கின்றோம். தங்கள் குழுக்களுடன் வரிசையாக வரும்போது பாதையை கடப்பது இலகுவாக அமையும். இல்லாவிடில் தங்கள் குழுக்கள் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டு தங்கள் குழுவில் உள்ளவர்கள் வரும் வரை பாதையை கடப்பது கடினமாக அமையும். ஆகையால் தங்கள் குழுக்களுடன் வரிசையாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாங்களாம் ஆகியும் வந்து இன்னும் வந்து பக்தர்கள் போகிறது வந்து குறையவே இல்லை. அவ்வளோ நின்ற பக்தர்கள் அப்படியே நிற்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. வரிசையாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாத யாத்திரை செல்லும் பக்தடியார்கள் தங்கள் குழுக்களுடன் வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தங்கள் குழுக்களுடன் வரிசையாக வரும்போது எவ்வளோ பக்தர்கள் காத்திருக்கணும்னு பாருங்க போகிறதுக்கு. எல்லாரும் வந்து காத்திருக்கணும் வந்து போகிறதுக்கு. ஏன்னா இன்னும் வந்து அங்கே அந்த அதாவது ஒரு குழுவில் வந்து 15 பேருன்னா அதில் ஒரு ஆள் இல்லையென்றாலும் உள்ளே வந்து அனுமதிக்க மாட்டோம். அந்த காரணத்தால் வந்து எல்லாரும் வந்து இதில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அதோட பாருங்க, யாத்திரைக்காரருக்கு தண்ணிகள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் இந்த இடத்துல வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அதோட பாருங்க, இங்கே அப்படியே இப்போ அவங்க மேளங்கள் மிருதங்கங்கள் போன்ற எல்லாம் கொண்டு போயினோம். வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாண்ட பேர்? மங்கேஸ்வரி. அம்மா, எத்தனை ஆண்டுகளாக இந்த பாத யாத்திரை போறீங்க? நாங்கள் 11 வருஷமாக இந்த பாத யாத்திரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி. எந்த இடத்துல இருந்து? நாங்கள் சிற்றாண்டி இருந்து உகந்தைக்கு வார
ஸ்ரீ ஆலயத்திலிருந்து வாரம் வந்து உகந்தையில நின்று பெருமானிட்ட நடையிலே போய் கொண்டிருக்கிறோம் 11 வருஷமாக. 11 வருஷமாக காட்டுப்பாதையில் நீங்கள் எத்தனை நாட்களில் இந்த காட்டுப்பாதையை கடந்து போவீங்களா? நாங்கள் ஒரு சில நேரத்தில் 3.5 நாளையில நடந்திருப்போம், 4 நாள் நடந்திருப்போம், 5 நாள் நடந்திருப்போம். சாமிமாரு சில சாமிமார்கள் நட கொஞ்சம் சவுத்தத்தால் நம்ம 6 நாள் நடக்கிறோம் சாமி நடக்கிறீங்க. இப்போ நீங்கள் சித்தாண்டிலேருந்து உகந்தைக்கு எத்தனை நாள் பயணம் வந்தீங்க? பஸ்ல வந்துக்கிறேன். பஸ்ஸில் வந்து உகந்தையிலேருந்து பஸ்ல வந்து இனி நடக்காத மட்டும். அப்போ நேத்திக்கா இல்லாட்டி நாங்க நேர்கடனாத்தான் சாமி நேர்கடனாத்தான் நடையில வரோம். நடையில வந்து போறீங்க. இந்த முறை இந்த பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமன்ற மாதிரி கூறினோம். பக்தர்கள் அடியார்கள் கூடத்தான். நீங்க போன 11 வருஷத்துல இந்த ஆண்டு தான் கூடவா? இதை விட வார வருஷம் கூடுமோ அது நமக்கு தெரியாது தான். இந்த முறை அதிகம். கடவுள் நம்பிக்கை. நாங்க இந்த 11 வருட காலமாக கடவுளைத்தான் நம்பி வாரோம். சிலவங்க நமக்கு தெரியாதானே சாமி. நீங்க 11 வருடமாக போகும்போது சிங்கள பக்த யாத்திரை அடியார்களும் வரவில்லை? வரதான் முதல் வரல, போன வருஷத்துல இருந்து. ஆனா இந்த முறை அதிகமான பக்தர்கள் வராங்க. சரியம்மா, உங்களுடைய நேர்த்தி வந்து நிறைவேறட்டும். தங்கமுருகன் அருளால எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கல சாமி. சிறுத்தை இருக்குன்னு சொல்லி நாங்க காணல இதுவரை காலத்துக்கு எந்தையும் காணல. மேலும் மேலும் வரையும் கூடாது. அந்த தங்கமுருகனை நம்பி நாங்க போறோம். நாங்க எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் காலுக்கு கைக்கு பொல்லாப்பு இல்லாம நாங்க போய் கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. பாருங்க, இப்போ பக்தர்கள் வந்து போய்கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய இருக்குது. ஐந்து நாட்களுக்கு இந்த காட்டுப்பாதை வந்து திறந்திருக்குமா, 5 நாட்களுக்கு பிற்பாடு வந்து பூட்டப்பட்டுருமன்ற மாதிரி கூறப்படுகின்றது. 5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பாதை திறந்திருக்குமா. அப்போ அதால் வந்து இப்போ இன்றைக்கு காலையில் கூட உகந்தைக்கு வந்து பக்தர்கள் வந்து வந்திருப்பினோம், அதாவது யாத்திரை அடியார்கள் வந்திருப்பினோம். அவையில் வந்திருந்து இந்த இடத்துல பாரிட்டு பின்னேறம் இல்லாட்டி நாளைக்கு வந்து தங்களுடைய யாத்திரை பயணத்தை மேற்கொள்ளதை பார்க்கலாம். குழந்தைகளோடு எல்லாம் தங்களுடைய யாத்திரை பயணங்களை மேற்கொள்வதற்கு வந்திருக்குது. எல்லாரும் தங்களோட யாத்திரை பயணங்களை வலுக்கிட போயினோம். அடுத்துல தண்ணிக்கு பாருங்க லைன்ல நிக்கணும்.
கற்பூரங்கள் சாம்பிராணிகள் எல்லாம் இந்த இடத்துல ஏற்றுறத பார்க்கலாம். யாத்திரை வளர்க்குறவர்களுக்கு இப்போ ஐயா வந்து பூசியல் செய்கிறார். இதில் இருக்கிற யாத்திரை அடியார்கள் எல்லாம் இப்போ தங்களுடைய நேர்த்திகளுக்காக இப்போ ஆலயத்துக்கு கதிராமத்துக்கு யாத்திரையை வலுக்கிட போயினோம். இங்கேருந்து இப்போ தங்களுடைய உணவுகளை அருந்திட்டு வலுக்கிட்ட செல்ல போயினோம். கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வகையில் 20,000க்கு மேலே அதிகமான பக்தர்கள் இருக்கிறதையும் பார்க்கலாம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட பக்தர்களையும் பார்க்கக்கூடிய இருந்தது. மலையில் வந்து பக்தர்கள் குளிக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இதில் எல்லாரும் குளிக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இதில் வந்து குளிக்கிறது நல்ல மாமன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் முருகன் ரங்கின் இடத்துல போய் எல்லோரும் நீராடி வருவதற்கு செல்லுவதையும் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் இருந்து அந்த நீராடிட்டு இனித்தான் தங்களுடைய யாத்திரை பயணங்களை வந்து மேற்கொள்ளுவினோம். நேற்றிலேருந்து ஒவ்வொரு அமைப்பும் வந்து சாப்பாடுகள் உணவு வந்து வழங்கி கொண்டு வந்ததை பார்க்கலாமே. நான் சித்திரர்களின் குரல் என்ற ஒரு அமைப்பால் பார்த்தீங்கன்னா இதில் யாகங்கள் எல்லாம் வழிபாடுகள் நடந்து அதில் போகிற இந்த யாத்திரை அடியார்கள் தாங்கள் கொண்டு வந்த வேல்களை இந்த இடத்த வைத்துட்டு இனி அவைகள் இந்த இன்னொரு யாகம் நடக்கும். அந்த யாகம் முடிந்த பிற்பாடு இந்த வேல்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய யாத்திரையை செய்வினோம். நாங்கள் ஆலயத்துக்குள்ளே எல்லாம் சுற்றி காட்டி எல்லாருடைய யாத்திரையும் இனிதையும் நிறைவு கொள்ளணும்னு சொல்லி காலையை நிறைவு செய்கிறேன். இன்னொரு காணொலியை சந்திக்கலாம். கதிர்காமத்தின் சில வீடியோக்களோட உங்களை சந்திக்கலாம். வெள்ளக்காரர் கூட இதை பார்க்க வரீங்க.